ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மகளிர் தினம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக இந்த வாழ்த்தை நம்ம சொல்லணும். இருந்தாலும் மகளிருக்கு முழுமையான சுதந்திரம் கிடைச்சது, அது ஒரு சந்தோஷமாக நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்கவே மாட்டேன். ஸோ கஷ்டப்படுற மகளிர் எத்தனையோ பேர் இருக்காங்க. இருக்கும்போது நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம், நிறைய பேரை கூப்பிடுறோம், ஏதோ பரிசுகளும் பாராட்டுகளும் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் கஷ்டப்பட்டவங்கள சொல்லி. இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய இல்லங்கள்ல ஒரு நல்ல மன சாந்தி, ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், குடும்பத்தார்களுடன் அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை இந்த நாள்ல நம்ம வைக்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 7ஆம் இடத்துலதான் இருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. ஒரு நல்ல சுப முகூர்த்தம் கூட. அதனால மேஷராசி அன்பர்கள் நீங்க பொண்ணு பாக்குறது, பையன் பாக்குறது, கல்யாண வார்த்தைகள் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ணலாம். நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக ஜெயமாகும். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்கள் நல்ல தன லாபங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். ஸோ ஒரு மாத ஆரம்பத்துல நம்ம யாரெல்லாம் நமக்கு காசு தரணும், யாரெல்லாம் நம்மள்ட்ட கடன் வாங்கிட்டு இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வருமானங்கள் பெருகும். அதே மாதிரி இன்னைக்கு வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கும் நஷ்டம் ஏற்படாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு புதுவிதமான அனுபவங்கள் காத்திருக்கிறது. உங்களுடைய வியாபாரம், தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒரு புதுதான ஒரு ஐடியா கிடைக்கிறதோ, இல்ல புதிதான ஒரு நபர் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொலாபரேஷன் பேசுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரும். ஏதோ ஒரு சூப்பரா ஒரு புது ஐடியாவா இருக்கு, இதை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் கண்டிப்பாக உண்டு. ஸோ மிதுன ராசி நேயர்கள் இந்த நாளை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். கடகராசி அன்பர்கள் ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நிறைய ஒரு புது மனிதர்களினுடைய சந்திப்பு, புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கடகராசி அன்பர்களுக்கு மன நிறைவான ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல லாபங்களை பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன நிம்மதி இன்று உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சிம்மராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கனால இந்த கடன்காரர்களால் தொல்லை வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இன்று நீங்கள் ஏதாவது ஒரு ஆலய வழிபாடோ அல்லது ஆஞ்சநேயரை சென்று வழிபாடு செய்வதோ ஒரு மன அமைதியை கொடுக்கும். கன்னிராசி நேயர்கள் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. இன்னைக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். துலாம் ராசி அன்பர்கள் சந்திரன் துலாம் ராசியில இருக்காரு. மன குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு வெளிநாடு போறீங்க, இல்ல வெளியூர் போறீங்க அப்படின்னா உங்க உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். கொஞ்சம் பிரச்சனைகள் காலை வேளையில் இருந்தாலும் மாலை நேரத்தில் அது தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் போகும். சண்டை சச்சரவுகள் வரலாம். குழந்தைகளால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு மன வேதனைகள் வரும். அவங்களுடைய நண்பர்கள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஆகையினால் இன்றைய நாளில் ஆலய வழிபாடுகள் ரொம்ப சிறந்தது. விநாயகர் ஆலய வழிபாடு நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. இன்று காதல் வாழ்க்கை வெற்றிகரமாக முடியும். திருமணமும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று திருமண யோகங்கள் காத்திருக்கிறது. காதல் மற்றும் திருமணம் இது பத்தின பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். மகர ராசி நேயர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். இன்னைக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆகையினால் இன்றைய நாளில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொண்டு வேலைகளை செய்வது நல்லது.
கும்பராசி அன்பர்கள், இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பெண்களால் சில குழப்பங்கள் வந்து போகலாம். விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும். காலை வேளை இன்று உங்களுக்கு சிறந்தது. மீனராசிக்காரர்களுக்கு இன்று பலவிதமான குழப்பங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகளோ குழப்பங்களோ வந்து போகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகவும் அமைகிறது. விநாயகர் ஆலய வழிபாடும் அன்னதானங்களும் இன்று சிறந்தது. 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம சென்னையில பூந்தமல்லியில இருக்கக்கூடிய சித்துக்காடு இல்லைன்னா அது சித்தர்காடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 1000-2000 வருடம் பழமை வாய்ந்த ஒரு கோவில். தாத்ரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆலயம் வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து போலாம். சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு போறது ரொம்ப விசேஷம். இங்க வந்து என்னன்னா சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொன்னாலும் இதுல குறிப்பிட்ட 1-2 சித்தர் வந்து சிவபெருமானை ஒரு நெல்லிக்காய் செடிக்கு கீழே பிரதிஷ்டை பண்ணி அவங்க வணங்கி வந்திருக்காங்க. அதனால இங்க வந்து அம்பாளினுடைய பெயர் வந்து பூங்குழலி அப்படிங்கிற பேரு. ஸோ அம்பாளுக்கு வந்து இங்க பச்சை வஸ்திரம், பச்சை வளையல் இதெல்லாம் கொடுத்து அவங்க வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணா திருமண தடை விலகுது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய வறுமை நீங்குவதற்கும் இந்த ஆலயம். அடுத்தது இருதய கோளாறு இருக்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய தாத்ரீஸ்வரரை சென்று வணங்கலாம். நெல்லிக்காய் பொடி, நெல்லிக்காய் சாறு இதனால சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது வந்து இங்க உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை எல்லாம் தீர்க்குது. இந்த ஆலயத்திற்கு பல புராணங்கள், பல கதைகள் என்னவாக இருந்தாலும், ஏன்னா இது ஒரு 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம். அதனால நிறைய புராண கதைகள் எல்லாம் சொல்லப்படுது. சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரத்துல வந்து சிவபெருமான் வந்து வாசம் செய்கிறார். அதுவும் அந்த வா அப்படிங்கிற எழுத்துல சிவபெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு புராண கதை வந்து இந்த ஆலயத்திற்கு உண்டு. அதனால இந்த ஆலயத்திற்கு சுவாதி நட்சத்திரத்தன்று சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் அனைவருமே சென்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்து பூங்குழலி அம்மனுக்கு வந்து பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை வளையல் கொடுத்து வணங்கி வந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.